ஹீப்ரு 9:22 ரத்தம் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. என் கடவுள் ரத்தத்தை கேட்கிறார் பாவத்துக்கு. ஓகே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள வழிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்திலே மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சட்டம் கொடுக்கும்போது வழிமுறைகளை ஏற்படுத்துறார். அதற்கு முன்பதாகவே பூமியில வழிமுறைகள் இருக்குது. மனிதன் தான் செய்த பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு பலி செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு முறைய மனிதன் அதுக்கு முன்பதாகவே கடவுளுக்கு செய்திருக்கிறான். பலி செலுத்துற எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபேல் பலி செலுத்துகிறான். அப்பவே பலி செலுத்துற முறை ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னது? நாம் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறோம், அப்ப இந்த பாவத்துக்கு பரிகாரம், இந்த பாவத்திலிருந்து தப்பு வைப்பதற்கு அதுக்காக ரத்தம் சிந்தனம் ஏன்னா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனிதனுக்கு இயல்பாகவே வருகிறது. இங்க பாருங்க, இப்போ அது ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் இப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. என்னுடைய தவறுனால தவறே செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் போகுதே, அப்ப கண்டிப்பா நான் இனிமே அடுத்தடுத்து நான் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். நான் தவறு செஞ்சது, ஆனா ஒரு தவறு செய்யாத ஆட்டுக்குட்டி எனக்கு பதிலாக சாகக்கூடிய ஒரு பலி செலுத்தி அதோட ரத்தம் போகுது. என்னுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல தவறு செய்தா என்னது? ரத்தம் சிந்தனம். அது நியதி, அது இயற்கை நியதி. நான் தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை எனக்கு தான். ஆனா அதுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படுது. அப்போ அது ஒரு பதில் தான். ஆனா அந்த பலிகள் எல்லாம், பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் ஒரு டெம்பரரி, அது மனிதர்கள் உணர்வடையத்தக்கதாக இருந்தது. இப்போ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த பிறகு அதைய சட்டமாக்கி கொடுக்கிறார். அந்த பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பல விதமான சட்ட திட்டங்கள் கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில மனிதர்களுக்கு புரிய வைக்கிறாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு நிவாரணம் என்னது? ரத்தம் சிந்த வேண்டும். அது உன்னுடைய ரத்தம் சித்தப்பட வேண்டும். ஆனா அது என்னது? ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையில அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனிதனுக்குள்ளாக புகுத்தப்படுகிறது. அதே வேளையில அந்த அவங்க ஒவ்வொரு வருஷமும் என்னது? இந்த வருஷமும் என்னது? பலி செலுத்துறான், அடுத்த வருஷம் மறுபடியும் வந்து பலி செலுத்துறான். அப்போ அவன் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பலி என்னது? என்னை பூரணப்படுத்தவில்லை, நான் செலுத்துகிற இந்த பலி என்ன பூரணப்படுத்தவில்லை அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் பல சட்ட திட்டங்களை கொடுக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டெல்லாம் பேசுறாரு. அப்போ அவன் யோசிப்பான், ஐயோ நான் இது அப்போ என்ன பூரணப்படுத்தக்கூடிய ஒரு பலி ஏதாக இருக்க முடியுமான்னு யோசிக்கிற அந்த காலகட்டத்துலதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த பூரண பலியாக இருக்கிறார். இப்போ என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய ரத்தம் சிந்ததற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்துக்கிறார். அதுதான் அதோட கான்செப்ட். அப்போ நம்ம ரத்தத்தினால் மன்னிப்பு கிடைக்காது. ஏன்னா நம்முடைய ரத்தத்திலே ஆல்ரெடி பாவம் இருக்குது. இப்ப நான் பாவம் என்னுடைய ரத்தத்தை நான் எப்படி சிந்தனால் எப்படி அது ஆகும்? நான் பாவியானா இந்த பாவமான ரத்தத்தை சிந்துறதுனால இந்த பாவிக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? பாவம் செய்யாத பழுதில்லாத ஒரு ரத்தம் தானே சிந்தப்படணும். என்னுடைய பாவம் போக்கப்படணும்னா எனக்கு தண்டனை தான், பாவத்தின் பலன் தண்டனை. அப்போ இதுல இருந்து ஒரு விலக்கு வரணும்னா எனக்கு பதிலாக இன்னொரு பாவம் இல்லாத ஒரு தண்டிக்கப்பட்டாதான் ஓகே. அவர் பாவம் செய்யல, ஆனா தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. அப்போ என்னுடைய பாவத்துக்கான தண்டனையா அது ஈக்குவலா பண்ண முடியும். உங்களுக்கு தான் சொல்றது புரியணும்னு நினைக்கிறேன்.